வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசை மாவு மிக்சியில் அரைக்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இது 5 டம்ளர் இட்லி அரிசிங்க. நல்லா நான் 6 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சது. உளுந்து 1 டம்ளரு, 1 ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மிக்சி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன். இந்த டம்ளரில் தாங்க நான் 5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். நான் கிரைண்டரில் அரைக்கிறது இல்லை. இது இடமும் இல்லை, அது இல்லாமல் கிரைண்டரில் கீழே வச்சு அரைக்கும் போது பேக் பெயினாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைக்கிறேன். அந்த உளுந்து எல்லாம் சேர்த்துட்டு இப்போது நம்ம தேவையான தண்ணி, அதாவது உளுந்து நல்லா அரைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை மாதிரி நான் மிக்சி 3 தடவை போட்டு எடுப்பேங்க. ஒரு வாட்டி உளுந்து, 2 வாட்டி அரிசி போட்டு அரைச்சி எடுப்பேன். இந்த பாத்திரத்தில் தான் நான் எப்பயுமே மாவு கரைச்சி வைப்பேங்க. இது கரெக்டாக இருக்கும் எனக்கு. இந்த மாவு நாங்கள் 4 மெம்பர்ஸு 4 டேஸ் கரெக்டாக வரும். மார்னிங் அண்ட் ஈவினிங். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மார்னிங் இட்லி தோசை அப்படி தான் நான் பண்ணுவேன் டெய்லி. ஏன்னா ஆஃபீஸ் போகிறதுனால எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். எப்பயாவது ஒரு நாள் தான் பொங்கல், சப்பாத்தி, பூரி அதை மாதிரி ட்ரை பண்ணுவோம். இப்போ உளுந்து எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி இந்த ஒரு மிக்ஸி ஜார் அளவுக்கு சேர்த்து, நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. அரிசி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைக்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டரை யூஸ் பண்ணலாம். மிக்ஸி சூடாகாமல் இருக்கும். இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மாதிரி கொஞ்சம் கட்டியாக நம்ம அரைச்சி எடுத்து இப்போ இதையும் அந்த பாத்திரத்துக்கு கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இந்த மெத்தட் தான் நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன். மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணுறது தான். இட்லி தோசை ரெண்டுமே நல்லா வரும். அடுத்து 3வது வாட்டி நான் ஜார் போடுறேன். இதுலேயும் அரிசி நம்மளுக்கு முக்கால்வாசி வந்துருச்சு. இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. எடுத்து இப்போ இது கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி, நான் வெளியிலலாம் ரொம்ப வைக்க மாட்டேன். ஒரு 1 ஹவர் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேங்க. நல்லா வழித்து ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கலாங்க. அந்த அரிசி மாவு, உளுந்து மாவு எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுக்கு வேஸ்டேஜும் ரொம்ப வராது. நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போது கல்லில் சுற்றி எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டி இருக்கும்ல, அதை மாதிரி இருக்காது. வெறும் நம்ம மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்கிறதுனால அந்த ஜாரில் கூட ரொம்ப ஒட்டாதுங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் ஜாரு. இதையும் நம்ம கழுவி நம்ம இந்த மாவு மேலே சேர்த்துக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி பொடிக்கு நான் 1 பங்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதே ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போது இதை ஃபஸ்ட்டு நம்ம வாணலியில் போட்டு வறுத்துக்கலாம். அடுத்து அதே ஸ்பூனில் நான் துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு அளந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் சூடு ஏறட்டும். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, வேர்க்கடலை, அப்புறமா எள் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினதும் இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக புளியும் ஒரு 2 பல் பூண்டும் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேவையான காஞ்ச மிளகா சேர்த்து இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த இட்லி மிளகா பொடி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் வத்த குழம்பு, சாம்பார், அப்புறம் புளி சாதம் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணுவேங்க. கருவேப்பிலை, நான் காஞ்ச கருவேப்பிலை வச்சுருக்கேன். அது ஒரு கைப்பிடி அளவு, அதையும் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாங்க. இது ரொம்ப நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். அப்புறமா நம்ம இந்த பொடிக்கு தேவையான பெருங்காயத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து இதையும் நம்ம வறுத்து எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைச்சேன். பாருங்கள், எல்லா பொடியும் நான் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் அரைச்ச அளவு இந்த டப்பாவில் முக்கால்வாசி வந்திருக்குங்க.
இது கூட நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புளி, ஒரு 2 பல்லு பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் இது தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஆல் இன் ஆல் பொடிங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க இந்த பொடியை. அப்புறம் பாருங்கள், நான் நைட்டு அரைச்ச அந்த மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு நல்லா மீடியமாக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள், நல்ல பபுள்ஸாக. இப்போ நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம், நம்ம தோசையும் ஊற்றிக்கலாங்க. இந்த மாவில் நான் இப்போது தோசை ஊற்றிருக்கேங்க. தோசையும் நம்ம அரைச்ச மிளகா பொடியும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இட்லியும் நல்லா ஃப்ளஃபியாக வரும், தோசை நல்லா மெலிசாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்து நான் மிளகா பொடி கலந்துக்கிறேங்க. நல்லெண்ணெயில் கலந்து மிளகா பொடி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைச்சா வந்து நல்லா வராதுன்னுவாங்க மாவு, ஆனால் ரொம்ப நல்லா வரும். ஆனால் நம்ம பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துக்கணும். பாருங்கள், மார்னிங் டிஃபனுக்கு தோசையும் மிளகா பொடியும் கலந்து வச்சுருக்கேங்க. இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பரேஷனுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.